ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எம்ஐ பேண்ட் 4 உடைய ரிவ்யூ. இந்த பேண்டை நான் ஒரு 3 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பேண்டோட கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ரப்பரிஸ்டிக் மெட்டீரியலில் ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பாடி நல்லா ஹெவியான பிளாஸ்டிக்காக இருக்குது. ஸோ போட்டிருக்கிறது பெருசாக ஒன்றும் ஹெவியான ஃபீல் இல்லை. வெயிட் வெறும் 22 கிராம் இருக்கிறதுனால போட்டிருக்கிறது கொஞ்சம் நேரத்தில் நம்ம மறந்துடுவோம். இந்த டிஸ்பிளே ஒரு 0.95 இன்ச் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கலர்ஸ் விவிடாக தெரியுது இதில். தென் இப்போ இந்த வாட்சோட இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்கலாம். பாட்டம் டு டாப் செலக்ட் பண்ணால் மெனு ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸில் ஸ்டெப்ஸ் கவுண்டிங், டிஸ்டன்ஸ் அண்ட் கேலரிஸ் பர்ன் எல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் சென்சார் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த 2 க்ரீன் கலர் LED பிளிங்க் ஆகிறது தான் ஹார்ட் ரேட் சென்சார். இதில் காட்டுற டீட்டெயிலும் இந்த ரியல் டைமோட கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாகவே இருக்குது. ஒர்க் அவுட் ஒரு 6 ஒர்க் அவுட் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் ரன்னிங், ட்ரெட்மில், சைக்கிளிங், ஃப்ரீ ஸ்டைல் எக்ஸசைஸ், ஸ்விம்மிங் இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் தான். 50 மீட்டர் வரைக்கும் நல்ல தண்ணியில் தாங்கும்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் நம்ம இப்போ டேப் பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸில் அந்த மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா டைம், டிஸ்டன்ஸ், ஹார்ட் ரேட் அதுக்கெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேன்சல் பண்ணோம்னா டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணோம்னா ஒரு 2 செகண்ட்ஸில் ஸ்டாப் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெதர் இன்ஃபோ. எம்ஐ ஃபிட் ஆப்பில் பேண்ட் சிங்காக இருக்கும்போது நம்ம வெதர் இன்ஃபோ அதெல்லாம் ஷோ ஆகுது. தென் நோட்டிஃபிகேஷன்ஸ், இந்த சின்ன வாட்ஸ்அப் மெசேஜ், SMS எல்லாம் இதில் ரீட் பண்ண முடியும். தென் மோர் மெனுவில் டிஎன்டி ஸ்லீப் மானிட்டரிங். இது ஆன் பண்ணோம் அப்படின்னா எம்ஐ ஃபிட் ஆப்பில் இந்த லைட் ஸ்லீப், டீப் ஸ்லீப் அதுக்கான டைமிங் எல்லாம் கால்குலேட் பண்ணி அதில் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் அலாரம், மியூசிக் கண்ட்ரோல், ஸ்டாப் வாட்ச் அதெல்லாம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் மை டிவைஸ். பேண்ட் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஒரு 3 வாட்ச் ஃபேஸஸ் இதிலே கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாக. நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா எம்ஐ ஃபிட் ஆப்பில் நிறைய வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எம்ஐ பேண்ட் 4 அப்படிங்கிற ஒரு ஆப்பில் நிறைய அனிமேட்டட் வாட்ச் ஃபேஸஸும் இருக்குது. பிரைட்னஸ் இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் லாக் ஸ்க்ரீன் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் டைம் அவுட் செட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த ரீபூட், ஃபேக்ட்ரி ரெகுலாரிட்டி இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எம்ஐ ஃபிட் ஆப்போட இன்டர்ஃபேஸ். ப்ளஸ் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் காட்டுது. அந்த ஸ்டேட்டஸ், அந்த வாக்கிங் அண்ட் ரன்னிங், சைக்கிளிங் இதெல்லாம் வந்து ஃபோனோட ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி பேண்டில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சிங்க் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ரொஃபைலில் எம்ஐ ஸ்மார்ட் பேண்ட் 4 அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்டோர்னு இருக்கும். ஸ்டோரில் பார்த்திங்கன்னா நிறைய வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. நம்ம எது வேணுமோ இப்போ டேப் பண்ணி சிங்க் வித் ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிட்டு பார்த்திங்கன்னா பேண்டோட சிங்க் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஆப்புக்கு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் பேண்டில் காட்டணும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்கமிங் கால் எது வேணுமோ நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம் ஆப்பில். அதுக்கப்புறம் லெஃப்ட் டு பிரிஸ்ட் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீடு கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நார்மல், சென்சிட்டிவ். நம்ம ஆக்டிவிட்டி கோல் செட் பண்ணுறதுக்கும் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 5000 ஸ்டெப்ஸ், அந்த எவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத இதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். அத்தனை ஸ்டெப் ஆச்சுன்னா அதை அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேண்டில் ஃபைண்ட் மை டிவைஸ் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறேன்.
நோட்டிஃபை அண்டு எம்ஐ பேண்ட் 4 அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. இந்த அனிமேட்டட் வாட்ச் ஃபேஸஸ் நிறைய இருக்குது. இதில் நம்ம எம்ஐ ஃபிட் ஆப்பில் இல்லாத மாதிரி நிறைய கார்ட்டூன் பேஸ்டு அனிமேட்டட் வாட்ச் ஃபேஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோதான் எம்ஐ பேண்ட் 4 பற்றி என்னுடைய தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.